Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான வீடியோ எடுக்கிறேன். சவுகார்பேட் தான் வந்திருக்கும். சவுகார்பேட்ல பாத்தீங்க அப்படினா நியூ மகாலட்சுமி பேங்கிள்ஸ் தான் வந்திருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ்ல வேற லெவல்ல கலெக்ஷன் வச்சிருக்காங்க. இன்னைக்கான வீடியோல அத நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க ஹோல்சேல் எடுத்துக்கலாம், ரீட்டெயில் அவேலபிள்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்க ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது எடுக்கணும், பல்கா எடுக்கணும், நல்ல ஒரு குவாண்டிட்டியா எடுக்கணும், அதுவும் நல்ல குவாலிட்டியா எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படினா நீங்க வந்து இந்த மகாலட்சுமி பேங்கிள்ஸ் வரலாம். சோ இன்னைக்கான வீடியோல நம்ம அத பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது பாத்தீங்க அப்படினா இங்க பாருங்களே கடல் மாதிரி குமிச்சு வச்சிருக்கோமா. இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா ஆக்சுவலாக ஜெய்ப்பூர் ஐட்டம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது. இவங்களோட ரேட் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நான் ரேட் ரிவீல் பண்ண போல கலெக்ஷன் மட்டும் தான் காமிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹோல்சேல் இருக்குது, ரீட்டெயில் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க கடையிலேருந்து நிறைய பேர் எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறதுக்காக தான் ஜஸ்ட் நாங்கள் வந்து கலெக்ஷன் மட்டும் காமிக்கிறோம். கலெக்ஷன் பார்த்துங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுலாம் ஜெய்ப்பூர் ஐட்டம் வேறு லெவலில் கலெக்ஷன் இருக்குது. கலரை பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் ஆக்சுவலாக மெட்டல் ஐட்டம் கீழே போட்டாலும் உடையாது. ஸோ அந்த மாதிரி இது நல்ல ஒரு குவாலிட்டியானதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இது நல்ல குவாலிட்டியானது பார்த்துக்குங்க. வேற லெவலில் இருக்குது பாருங்க. கலர்ஸ்லாம் பாருங்க, ஒவ்வொரு கலரும் வேற லெவலில் இருக்குது. ஒவ்வொன்றும் நான் எடுத்து காமிக்கிறேன். கலர்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எது பிடிச்சாலும் இப்போ நான் காமிக்கிறேன்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இவங்க ஆக்சுவலாக என்ன ரேட்டு எல்லாமே ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் நீங்கள் வந்து வாங்குறதா வாங்கலன்னு உங்களோட சாய்ஸ் தான் அது. ஸோ ஆனால் எல்லா இடத்த விட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ரேட் கம்மியாக சொல்லியிருக்காங்க. பட் நான் ரேட் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ ரேட் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்துங்க, இதெல்லாம் நல்லா ஜொலின்னு சொல்லிக்குது பாருங்களேன். வேற மாதிரி இருக்கு. இப்போ நான் ஜெய்ப்பூர் ஐட்டம் தான் இவ்வளோ நேரம் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ஜெய்ப்பூர் ஐட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேங்கிங் சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு தெரியாது, இப்படி காமிச்சா தெரியும். ஆக்சுவலாக இந்த வெட்டிங்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி தான் போட்டுக்குருவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. இதெல்லாம் வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கோல்டு மட்டும் தான் இருக்குது, சில்வர் இல்லையான்னு கேட்பீங்க. ஸோ சில்வர்லேயுமே வச்சிருக்காங்க. பார்த்துங்க, ரெண்டையுமே கலர் பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது, நல்லா ஜொலிக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்லையுமே வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட எல்லா கலெக்ஷனும் இருக்கும். இவங்கள்ட்ட எல்லா கலெக்ஷனே கிடையாது. நீங்கள் சவுகார்பேட் முழுக்க சுற்றினாலும் இவங்க கொடுக்குற ரேட்டுக்கு வேற எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது. இங்கே மட்டும் தான் இந்த ரேட்டு வாங்க முடியும். பார்த்துங்க, வேற லெவலில் இருக்கா? அடுத்து பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்லேயே ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் நீங்கள் வாங்க நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த பேங்கிள்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் யூஸ் பண்ண கண்ணாடி வளையல். ஸோ கண்ணாடி வளையல்லே ரொம்ப கிராண்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ரொம்ப ஒர்க் இருக்கும். ஆக்சுவலாக இது ரெயின் ட்ராப்பில் வந்து லைட் ஒர்க்காக தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஸ்டோன் வச்சு வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே. இதில் வந்து கலர் வந்து ஃபுல் கலர் இருக்குது, மிக்ஸ் கலர் இருக்குது, தனி கலராக இருக்குது. பார்த்துங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு. இதில் நான் ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். கலெக்ஷன் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக எல்லா கலெக்ஷன் நீங்கள் பார்க்க முடியாது, அந்தளவு கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த கலெக்ஷனை பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி வேறு லெவல் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து 30-40 டிசைன்ஸ் வரும். இதில் ஆக்சுவலாக வந்து ரவுண்டாக வருது பார்த்தீங்களா, சர்க்கிள் மாதிரி வருதா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அடுத்த கலெக்ஷன் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து நான் எடுத்துகிட்டே இருப்பேன், பாக்ஸாக எடுத்துகிட்டே இருப்பேன். பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது, நிறையா கலெக்ஷன் இருக்குது. இந்த கலெக்ஷன் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த கலெக்ஷன்லாம் வாங்க நினச்சிங்க அப்படின்னா நியூ மகாலட்சுமி பேங்கிள்ஸ் தான் நீங்கள் வந்தாகணும், சவுகார்பேட். ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருக்குது, இதில் ஏதாவது வாங்கணும், பல்காக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணாடி வலையில் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் நிறையா வச்சிருக்காங்க. அதில் இது ஒரு கலெக்ஷன் பார்த்துங்க. ஸோ 30-40 கலெக்ஷன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அடுத்துக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே கண்ணாடி வலையில் தான். கண்ணாடி வலையில் இது வேற ரகம் வேறு மாதிரி இருக்குது, பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள். எல்லா கலெக்ஷனுமே வேற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த கலெக்ஷன்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அதே மாதிரி இவங்க கொடுக்குற ரேட்டுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. பார்த்துக்க, ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது. இங்கே வந்து மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5000 இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் கடை போட்டிருக்கீங்க, இதில் வந்து அடிஷனலாக நீங்கள் வந்து இந்த பேங்கிள்ஸையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு சேல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கடை நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். கடை நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5000 தான். ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆக்சுவலாக நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி இவங்க டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஸோ டெலிவரியுமே பக்காவாக பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்லேயே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்காக வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வருது. ஸோ ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸில் பெருசு என்ன மாதிரி இருக்கோ, என்னென்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைன் எல்லாமே கிட்ஸுக்கும் வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்கே வந்து பாக்ஸாக தான் வாங்க முடியும். உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கிடைக்காது. பாக்ஸாக ஒரு பாக்ஸ் வேணும்னா பாக்ஸ் எடுத்துக்கலாம். பட் சிங்கிள் பீஸ் கிடைக்காது, ஹோல்சேல் மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் டிசைன் காமிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன்லாம் நிறையா வச்சிருக்காங்க. கலர்ஸ் பார்த்துங்களேன், கலர்லாம் வேறு லெவல் கலராக வச்சுருக்காங்க. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாக்ஸாக தான் நீங்கள் எடுக்க முடியும். ஒவ்வொரு டிசைனுமே வெரைட்டிஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. எல்லா டிசைன்லையுமே மாடல்ஸ் நிறையா இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து எப்படின்னா ஒரு சில டிசைன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசைன் தகுந்த மாதிரி அதில் மாடல்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. கலெக்ஷன் எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி கலெக்ஷன்லாம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இங்கே நிறையா வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்களேன், இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்சுவலாக இதுவுமே வந்து நீங்கள் செட்டாக தான் எடுக்கணும். கலெக்ஷன் பாருங்கள், கலர் பாருங்கள், எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மிக்ஸ் கலராக தான் வரும். ஸோ ஆக்சுவலாக ஒரு பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸில் ஒரே கலராக வராது, இந்த மாதிரி செட்டாக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு மொத்தமாக வந்து எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸாக எடுத்துகிட்டு போகலாம். எல்லாருக்கும் ஒரு இது நீங்கள் கொடுத்துலாம்.
சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இதுதான் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து அடுத்த கலர் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கு பாருங்கள். எல்லாமே ட்ரெண்டிங்கானது தான், இப்போ நல்ல மார்க்கெட்டில் சேல் ஆகிற கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா செட்டு வளையல். ஸோ செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ஒரே கலரில் இவ்வளோ செட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லா கலரும் இருக்குது, ஏகப்பட்ட கலர் வச்சுருக்காங்க. இதில் நான் ஒரு கலர் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தடுத்த கலெக்ஷன் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து இப்போ மிக்ஸ் கலராக எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும்னா இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கலர் கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு லெவல் கலெக்ஷனாக இருக்கும். இந்த கலெக்ஷன்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் தான் நீங்கள் வாங்க முடியும். பார்த்தீங்களா கலெக்ஷன் பாருங்கள். நான் ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிட்டே இருக்கேன். ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்த கலெக்ஷன் பாருங்கள். ஸோ இதுலேயே அந்த செட்டு வளையல்லே எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கணுன்றக்காக நான் மொத்தத்தையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் முன்னாடி ரெயின் ட்ராப்பாக இருந்தாலும் சரி, எந்த கலெக்ஷன் நான் காமிச்சாலுமே இது எல்லாத்துலேயுமே இவ்வளோ கலெக்ஷன் இருக்கும். ஸோ வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்றத பாருங்கள். செட்டு வளையல் மட்டும் இது ஜிகினா வளையல் பார்த்துங்க. ஜிகினா வளையல் பாருங்கள். அடுத்து பார்த்துங்க கலெக்ஷன் பாருங்கள், எடுத்து வச்சுட்டே இருக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள் அடுத்து. ஸோ பாருங்கள் டிசைன் பாருங்கள், இது எல்லாமே செட்டு வளையல். செட்டு வளையல் எவ்வளோ கலெக்ஷன் பாருங்கள், எடுக்க வந்துகிட்டே இருக்கும். புதையல் மாதிரி தான் பார்த்துங்க, வேறு லெவல் கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள், வேறு மாதிரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் காமிக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கல்யாண வளையல்னு சொல்லுவாங்க. ஸோ கல்யாணத்துக்கு கட்டுற மாதிரி, கல்யாணத்துக்கு போடுற மாதிரி ஆக்சுவலாக இது. ஸோ அதிலே பாருங்கள். அடுத்து பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு வளையல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும், ஒரு செட்டாக வரும், ஒரு பாக்ஸாக வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒன்று கட்டி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. நாட்டு வளையல்லையும் கலெக்ஷன் நிறையா வச்சுருக்காங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். கலர் பார்த்துங்க, எல்லாத்துலேயுமே கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நாட்டு வளையல் உடையாதுன்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குமா. இந்த நாட்டு வளையலே நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். வெரைட்டிஸ் பார்த்துங்க, இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். நாட்டு வளையலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜிகினா இல்லாமல் வெறும் பிளைனாக வேணும்னு நினச்சா இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். பார்த்துங்க, இந்த மாதிரி பிளைனும் வச்சுருக்காங்க. கலெக்ஷன் நிறையா இருக்குது. ஒவ்வொரு கலெக்ஷன் நாங்கள் எடுத்து காமிக்க முடியாது. நான் குறிப்பிட்டு இப்போ ஒரு கலெக்ஷனுக்கு மட்டும் இவ்வளோ இருக்குன்றதை காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கலெக்ஷனுக்குமே இந்த மாதிரி பாக்ஸாக வச்சுருப்பாங்க. எல்லா டிஃப்ரெண்ட் கலெக்ஷனும் இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாடு முழுக்க எங்கே நீங்கள் கேட்டாலுமே அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. வெளிநாடாக இருந்தாலும் டெலிவரி பண்ணிடுறாங்க. மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேலாக எடுத்தீங்க அப்படின்னா 5000. இல்லை ரீட்டைலில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக நீங்கள் எடுக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சிங்கிள் பீஸ் கிடைக்காது. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் காமிச்சிருப்பேன். அதுலேயே ஸ்டோன் ஒர்க்கிங்கில் பார்த்துக்குங்க. நான் அப்படியே ஒன்று காமிக்கிறேன். கலெக்ஷன் பார்த்துங்க, கலர் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸில் இவ்வளோ கலெக்ஷன் இருக்கான்றது நீங்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஸோ அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். எல்லா கலரும் வேறு லெவலில் இருக்குது, வேறு மாதிரி. இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இங்கே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த கலெக்ஷன் கிடைக்காது. அதே மாதிரி இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே இந்த ரேட்டில் தான் இருக்கு. ஆனால் ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஹோல்சேல் ப்ரைஸ்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இங்கே கொடுப்பாங்க. மற்ற கலர் ரீட்டெயிலில் கொடுப்பாங்க. பட் ஆனால் இங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் வேறு லெவல் கலெக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். ஒவ்வொரு கலெக்ஷன் நான் எடுக்க வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், வேறு மாதிரி கலெக்ஷன் பார்த்துங்க. செம்மையாக இருக்கா. இப்போ நீங்கள் பார்த்த கலெக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டில் இருந்து. அடுத்து பார்க்க போகிற பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் பேங்கிள். நல்ல ஒரு வெயிட்டான பேங்கிள்ஸாக வச்சுருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதிலே தெரியுது, என்ன வெயிட் இருக்கும்போதே தெரியும் நம்மளோட அதோட குவாலிட்டி என்னன்றது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியானது வச்சுருக்காங்க. எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். மெட்டல் பேங்கிள்ஸ்லேயே வெரைட்டிஸ் பாருங்கள், நான் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன். ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மெட்டல் பேங்கிள்ஸ்லேயே. கலெக்ஷன் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கலெக்ஷன் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்து மெட்டல் பேங்கிள்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு வெரைட்டிஸ் தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த வெரைட்டிஸ்லேயே என்ன டிசைன் கேட்டாலும் நிறையா வச்சுருக்காங்க. நான் அது இதுக்கு ஒரு இதுக்கு வந்து சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கோல்டு கலரில் செம்மையாக இருக்குது, வேறு மாதிரி. இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல்டு கலரில் தான் நல்ல ஆன்டிக் கலரில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கும். குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி தான் இவங்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான தான் வச்சுருக்காங்க. இதுவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் பார்த்துங்க, ஆன்டிக் மாதிரி. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் வெட்டிங் கூட போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். கலர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ வேறு மாதிரி இருக்குது. இதில் கலர்லாம் போகாது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து குறிப்பிட்டு கொஞ்சமாக காமிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குறது எனக்கு பின்னாடி இருக்க எல்லா பேங்கிள்ஸுமே மெட்டல் தான். மெட்டலில் எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர், ஒவ்வொரு கலரில் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது மட்டும் இந்த சைடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முத்து பேங்கிள்ஸு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இதுவுமே நல்ல ஒரு கோல்டு கலரில் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியானது தான். ஸோ இது மட்டும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதோட குவாலிட்டி என்னன்றது. செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் செட்டாக நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா. ஸோ இது மட்டும் ஒன்று மட்டும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்படி நான் ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சேன் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. அதனால தான் நான் கம்மியாக காமிக்கிறேன். ஒரு குறிப்பிட்டு ஒரு சில மாடல்ஸ் மட்டும் தான் காமிக்கிறேன். நீங்கள் எல்லா மாடல்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்துருங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது, பார்க்கவே ஜொலிக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து
எல்லா கலர்லையும் இருக்குது. இந்த பாருங்கள், இது கோல்டு கலரில் இருக்குது, இதே மாதிரி இதில் சில்வர்லும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன காப்பர் எல்லா கலர்லையுமே வச்சுருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மெட்டல் ஐட்டம் தான். மெட்டல்லேயே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது, எல்லாத்தையும் காமிக்க முடியாது. ஸோ நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் முக்கியமான எல்லாமே பெண்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த கோல்டு கவரிங் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் இது வந்து பாருங்களேன், இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டமே இங்கே வச்சுருக்காங்க. இதோட குவாலிட்டியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து வாரண்டி ஐட்டமும் வச்சுருக்காங்க, வித்தவுட் வாரண்டியுமே இருக்குது. ஸோ 2 வாரண்டி இருக்குது, 2 குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு எந்த வாரண்டி வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இதில் கலெக்ஷன் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த ஒரு பாக்ஸ் எடுக்கிறோம்னா ஒவ்வொரு பாக்ஸுமே ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு மாடல். ஸோ அப்படின்ற போது நம்ம எல்லாத்தையும் எடுத்து காமிக்க முடியாது. நான் ஒரு குறிப்பிட்டு ஒரு சில மாடல் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மட்டும் பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோல்டு கவரிங் மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்தோம் அப்படின்னா காமிக்க முடியாது. ஸோ இது எல்லாமே கவரிங் ஐட்டம் தான். பார்த்துங்க, கவரிங் ஐட்டம் இது வரைக்கும் வருது. அடுத்து வந்து வேறு கலெக்ஷன், எல்லா கலெக்ஷனுமே வச்சுருக்காங்க. நான் முன்னாடி நாட்டு வளையல் சொல்லியிருந்தேன்ல, அதில் கலெக்ஷன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாமே இருக்கிறதெல்லாம் நாட்டு வளையல் தான். எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வேணாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பண்ணணும். என்னென்னா ஸ்க்ரீனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5000 தான். நீங்கள் ரீட்டெயிலில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஒரு செட்டாக தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது செக்ஷன் வந்துட்டோம். ஆக்சுவலாக நிறையா கலெக்ஷன் காமிச்சிருப்பேன். எல்லா கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து இது முன்னாடி காமிச்ச மாதிரி கண்ணாடி வளையல் இது ஒரு டிஃப்ரெண்டான இது. ஸோ இது நல்லா இருக்குது பாருங்கள். இதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் முன்னாடி சொன்ன மாதிரி ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. மெட்டலில் இவ்வளோ ஒரு குடோன் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனுக்கும் ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கோல்டு கவரிங்காக இருந்தாலும் சரி, எந்த கலெக்ஷனாலுமே தனித்தனியாக வச்சிருக்காங்க. நீங்கள் நேரம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக பார்த்து நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5000 தான். அதே மாதிரி நீங்கள் வாங்குறதா இருந்தால், ரீட்டெயிலில் வாங்குறதா இருந்தால் ஒரு பாக்ஸாக வாங்கணும், ஒரு செட்டாக வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.